4 லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கான ஆர்டர் வந்திருக்கு. ஸோ 4மே ஒரே ஆளுக்கு தான். ஸோ ஒரே தான் 4யும் வந்து எப்படி கட்டிங் போகிறேன்னு சொல்லி தான் காமிக்க போகிறேன். என்னோடய கட்டிங் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கு, என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கன்னு சொன்னால் யாரும் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னோடய திருப்திக்காக நான் வந்து ஒரு வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாடலில் நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இருக்கிற பேஸை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி ஈவன் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறத நம்ம கரெக்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம பாடி பீஸ் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இவங்க வந்து ஸ்லீவ் வந்து குட்டி, உடம்பும் கொஞ்சம் சின்னதுன்றனால நான் 1 மீட்டர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால கீழே மடிச்சடிக்கிறதுக்கு தாராளமாக 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ 1.5 இன்ச்சுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதே மாதிரி ப்ளவுஸ் பீஸை வந்து நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு இதே மாதிரி நெக்கு, பாடி கீழே முடிகிற இடம், ஆம் ஹோலும் பாடியும் அந்த எண்டாகிற இடத்தையும் இதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாடியோட மொத்த ஹைட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். இந்த ப்ளவுஸில் வந்து ஆல்ட்ரேஷன் கிடையாது. ஸோ அதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ இதில் வந்து 12.5 இருக்குது. ஸோ 12.5 நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் அதே மாதிரி இங்கிட்டு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு இதே மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு அங்கே எடுத்த மெஷர்மெண்ட் அப்படியே கிடைக்கும். ஒரு சிலர் வந்து அங்கேருந்து நேராக கோடு போடுவீங்க, கொஞ்சம் மெஷர்மெண்ட் தப்புனாலும் நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் ஒழுங்காக வராது. ஸோ நான் என்னோடய மெத்தட் இப்படித்தான் நான் மார்க் பண்ணுவேன். அதே மாதிரி பண்ணிவிட்டு 12.5யோடு சேர்த்து மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து நெக்கு மார்க் பண்ணணும். நான் நெக்கு வந்து 2.2 எடுத்துக்கிறேன். 2.2 மேக்ஸிமம் 40 சைஸ் வரைக்குமே நான் 2.2 தான் எடுப்பேன். 40க்கு மேலேன்னு சொன்னால் தான் 2.5 எடுப்பேன். அப்புறம் நம்ம தையலுக்கு 2.25 ஆயிரும், இது வந்து 2.5 ஆயிரும். ஸோ அதனால நான் 2.2 தான் எடுப்பேன். அதே மாதிரி மொத்த இது வந்து ஷோல்ட்ரு வரைக்குமே தையலோடு சேர்த்து 5.5ன்னு சொல்லி எடுத்துக்கிற போகிறேன். இதே மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள். 38 வரைக்குமே இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து ஆம் ஹோல் வந்து 6 வருது. ஸோ நான் ஒரு மேலே 1/2 இன்ச் தள்ளி 5.5ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிற போகிறேன். ஏன்னா தையல் அடித்து வரும்போது கரெக்டாக 6ல் வந்துடும். ஸோ நான் 5.5ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிற போகிறேன். அடுத்து மேலே நான் 2.2 வச்சேன் இல்லையா, கீழே வந்து 2.5ன்னு சொல்லி வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி வச்சுட்டு கீழே அதே மாதிரி மார்க் பண்ணதுலேருந்து சும்மா ஒரு லைட்டாக ஒரு கைடு, அதாவது 2 பாயிண்ட்டுக்கு மேலே வர்ற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ அடித்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோடய பாடி மெஷர்மெண்ட் வந்து 8.5 வருது. ஸோ 1/2 இன்ச் வந்து அவங்க லூஸ் கேட்டதுனால நான் சும்மா லைட்டாக ஒரு லூஸ்க்காக 9ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் திருப்பி எக்ஸஸாக உள்ளே வந்து நம்ம தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் வைப்போம். ஸோ அதனால் அந்த 1.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னாலே அவ்வளோதான், ஃபிட்டிங் வந்து சூப்பராக வரும். கண்டிப்பாக இதே மாடலில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுற வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. ஸோ நான் என்னோடய மெத்தடில் நான் இது கட்டிங் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம எப்பயும் போல் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். துணி மட்டும் விலகாத மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நான் எப்படி வெட்டுறனோ அதே மாதிரி வெட்டினீங்கன்னா உங்களுக்கும் 40 ப்ளவுஸ் கூட நம்ம வச்சு வெட்டிக்கலாம். இதே மெத்தடு தான். அப்புறம் 40 ப்ளவுஸு இப்படியே சிசர் வச்சு வெட்ட முடியுமான்னு கேட்கக்கூடாது. சும்மா நம்ம கட்டிங் மெத்தடு மட்டும் தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணணும்னு சொன்னால் அந்த மாதிரி பேக் பீஸும் பட்டி பீஸும் நம்மளுக்கு கிடச்சிரும். பட்டி பீஸ் வந்து தனியாக நான் தைக்கும்போது எப்படி வெட்டணும்னு நான் சொல்லித்தரேன். அடுத்து இந்த மாதிரி பீஸ் இருக்கும் இல்லையா, இந்த பீஸை அப்படியே உங்கள் சைடு மாற்று ஓப்பன் பக்கம் வந்து நம்ம பக்கம் வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க வந்து கிராஸ் கேட்டிருக்காங்களா நேர் கட்டிங் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். இவங்க வந்து கிராஸ் கட்டிங் தான் போடுவாங்க. ஸோ அதனால் நம்ம சின்னவங்களாக இருந்தாலும் உங்கள் கிராஸ் கட்டிங் தான் பிடிச்சிருக்குன்றனால கிராஸ் கட்டிங்கே போட போகிறோம். உங்களுக்கு கொடுக்குற கஸ்டமர் வந்து நேர் கட்டிங் கேட்டாங்கன்னு சொன்னால் இதே மாதிரி மெத்தட் தான். அந்த இதை வந்து பீஸை வந்து ஒரே மாதிரி போட்டுருங்க. இப்படி கிராஸாக போடாமல் ஒரே மாதிரி போட்டுருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ அதே மாதிரி பேக் பீஸை அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதிலேயே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு துணியை எடுத்துடக்கூடாது. நீங்கள் மேலே வந்து உங்களுக்கு முன்ன பின்ன வரும். ஸோ அதே மாதிரி துணியை இந்த மாதிரி நகட்டினீங்கன்னா பேக் சைடு அந்த பின்னாடி பக்கம் பார்த்தீங்களா, அந்த கோடு மாறக்கூடாது. அப்படியே வச்சு நீங்கள் கொஞ்சம் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அளவு மாறாது. நீங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த ஊப்பட்டி ஐப்பட்டி வைக்கிற இடத்துல கொஞ்சம் லூஸ் விட்டாலோ கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் கூட அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் நல்லாவே இருக்காது. இதே மாடலில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து
அந்த ப்ளவுஸில் நல்லா ரவுண்டாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த வி ஷேப் வந்துடக்கூடாது, நல்லா ரவுண்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி கட்டிங் வரும்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்கு ஓப்பன் வந்து எவ்வளோன்னு சொன்னால் 5.5 வருது. அடுத்து அவங்களுக்கு எவ்வளோ கிராஸ் வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 10.5 வருது அவங்களுக்கு கிராஸ் வந்து அந்த பட்டியும் இதுவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 10.5 வருது. இப்போ அதே மாதிரி சும்மா ரஃப் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் வந்து எப்பயும் போல் மேலே மார்க் பண்ணுறதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எப்படினாலும் அதை அடித்து திருப்பும்போது தையல் வந்து உள்ளே போயிடும். அந்த அளவு எடுத்திங்கன்னா கிராஸ் வந்து மேலே ஏறிக்கிறோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே 10.5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் 10.5ன்னு சொல்ல முடியாது, ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இதே மாதிரி ப்ளவுஸை ரொம்ப இழுக்காமல் லைட்டாக இழுத்திங்கன்னா 10.5. ஸோ கீழே வந்து பட்டி பீஸும் அந்த பாடி பீஸும் ஜாயின் பண்ணுற இடம், இந்த ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணும் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே மாதிரி நெக்குக்கு 5.5ன்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 2.5 வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2.5ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் கேர்வாக கொண்டு வந்துடுங்க. அப்புறம் வெட்டும்போது கொஞ்சம் நம்ம எக்ஸஸாக விட்டுறாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி அந்த ஆம்கோலில் ஜாயின் பண்ணியிருக்க அந்த பட்டி டு அந்த பாடி வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 5.5 வந்துச்சு. ஸோ மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச்சுன்னு சேர்த்து 6.5 இன்ச், அதாவது அங்கே என்ன வருதோ அதுலேருந்து 1 இன்ச் சேர்த்துக்கோங்க. இவங்க வந்து ரொம்ப சின்னதாக வச்சுருக்காங்க, இன்னும் ஏத்தமாக வச்சோம்னா தான் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அதை வெட்டும்போது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் 3.5 இன்ச் வருது. ஸோ 3.5 இன்ச் முன்னாடி பின்னாடி ரெண்டுலேயுமே 1 இன்ச் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரெண்டுலேயுமே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து இதுக்கு சேர்ப்போமா, அப்போ மேலே வந்து ஒரு கொஞ்சோண்டு சேர்க்கணும், அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறணும். முன்னாடி வந்து அப்புறம் வந்து நம்ம அந்த கிராஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கணும். எனக்கு வந்து 2.5 தான் வருது அந்த கிராஸ். அப்போ ஸோ 2.5 வந்து நான் அப்படி இந்த மாதிரி வளைவாக வச்சுட்டு உள்ளே எவ்வளோ அந்த பட்டி கிராஸ் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். அந்த துணியை பார்த்தோம்னா நம்மளுக்கு 1 இன்ச் தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ 2 பக்கமும் 1 இன்ச்சுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த ஃப்ரண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட கட்டிங் புரியும். ரொம்பவும் இது பண்ணாமல் ரொம்பவும் சிம்பிளான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன், அப்போயும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும், எப்படிலாம் பண்ணால் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் சூப்பராக வரும்னு சொல்லி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என்னோடய மெத்தட் இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஜஸ்ட் இதை அந்த மாதிரி நம்ம எப்பயும் போல் ஷேப் கொடுக்குற மாதிரி கொடுத்தாச்சு. நம்ம இப்போ 1/2 இன்ச் சேர்த்தே தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட் ஆட்டில் அந்த செஸ்ட்டுக்கிட்ட அந்த வருது இல்லையா, அந்த கோட்டிலேருந்து இங்கே வரைக்கும் வச்சுட்டு இந்த இதை வந்து கொஞ்சம் ஏத்தலாக கொடுக்க போகிறோம். கீழே கொடுக்காம கொஞ்சம் ஏத்தலாக கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அடுத்து ஆம்ஹோல் கிட்ட கொஞ்சமாக நம்ம வந்து அதை வந்து உள்ளே தள்ளி வெட்டணும், குடஞ்சி வெட்டணும். நான் கையிலலாம் குடஞ்சி வெட்ட மாட்டேன், உடம்புல மட்டும் குடஞ்சி வெட்டினாலே நம்மளுக்கு ஃபிட்டிங் வந்து சூப்பராக வரும். இப்போ அதே மாதிரி கொஞ்சோண்டு ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. தள்ளி வெட்டிட்டு அப்புறம் நம்ம எப்பயும் போல் வெட்டுற மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கிற வேண்டியதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபிட்டிங் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். அடுத்து வெட்டினது போக மிச்ச துணி இருந்துச்சுல, அதை வந்து கரெக்டாக 2.2ன்ற மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு ரெடி ஆயிடுச்சு, துணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அந்த ஆம்ஹோல் ரவுண்டு வருதுன்னு சொல்லி பார்த்தா 7 வருது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு சொன்னதுனால நம்ம கொஞ்சம் 1/2 இன்ச் சேர்த்து வச்சுக்கிற போகிறோம். அப்புறம் அந்த ப்ளவுஸோட நீளம், அந்த ஸ்லீவோட நீளம் வந்து 5 வருது. 5 கீழே அவங்க வந்து 2.5 தான் கொடுத்துருக்காங்க, கீழே 3 வரணும். ஓகேவா, அவங்களுக்கு கொஞ்சம் அதான் டைட்டாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக மேலே ஏறிக்கிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அதை கரெக்ஷன் பண்ணி நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி மிச்ச துணியை இதே மாதிரி நீங்கள் மடிச்சு விட்டுக்கோங்க. கீழே வந்து ஏத்தல் இறக்கலாக இருக்குது, நம்ம ஒன்றையும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, இது அர்ஜென்ட் ஆர்டர். ஸோ அதனால் கொஞ்சம் ஏத்தமாக போட்டுட்டு ஒரு குட்டி பீஸ் தான் வரும், அதனால் ஒட்டு போகிறனால ஒன்றும் கிடையாது, லைனிங் தானே ஒன்றும் தெரியாது, அது அந்த 1.5 இன்ச்சுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் மடித்ததுக்கு அப்புறமா அந்த கட்டிங் பீஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மார்க் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக என்னோடய மெத்தட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கச்சமுச்சா நான் சொல்லித்தரல, நான் நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். 1க்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்.
கிளாஸ்க்கே போகாமல் நான் வந்து என்னோடய அனுபவத்தை வச்சு நான் கற்றுக்கிட்டதை வச்சு இப்போ தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ மொத்தமாக நம்ம 5 எடுத்துருந்தோம் இல்லையா, 5னா மொத்தமாக சேர்த்து அதுக்கு 1 இன்ச் சேர்த்துக்கிறணும். முன்னாடியும் கைக்கிட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சுன்னு சேர்த்து 6 இன்ச். ஸோ அந்த மாதிரி டவுன் பண்ணுறதுக்கு வந்து 3 இன்ச் கொடுத்துருக்கேன். மேலே 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, அது எதுக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அந்த டைட்டாக இருக்கிறதுக்காக 7.5. இப்போ அந்த கரெக்டாக கோடு போட்டோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சுன்னு கோடு போட்டிருக்கோம். அதுலேருந்து இந்த 7.5க்கு ஒரு கோடு இந்த மாதிரி வளைவாக கேர்வ் மாதிரி கொடுத்துருங்க. வேறு எந்த ஸ்கேலோ எதுவுமே தேவை கிடையாது. இப்படியே நீங்கள் மெஷர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபிட்டிங் சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கரெக்டாக வந்திருக்கா. அந்த கோடு அளவுக்கு வச்சு நம்ம கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி எடுக்கணும். நான் இப்போ இந்த காமிக்கிறேன். அந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கும். கிளாஸ்க்கே போகாமல் நான் கற்றுக்கிட்ட மாதிரி என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் கிளாரிஃபை பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த குட்டியூண்டு ஒரு பிட்டு போடணும் இல்லையா, அந்த பிட்டு போடுறதுக்காக நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த பீஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். இந்த 4 பீஸும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி அதோட ப்ளவுஸ் பீசஸை வந்து நீங்கள் கட் பண்ணி இந்த பீஸை அது மேலே வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக 4 ப்ளவுஸும் ஒரே அட் அ டயத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 15 மினிட்ஸில் 4 ப்ளவுஸும் ரெடி. தேங்க்யூ.